ஹே காய்ஸ், வெல்கம் மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இது என்னோடய பர்சனல் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்னால் எனக்கு வந்து ஒரு 1.5 இயர்ஸில் நான் கட்டின அமௌண்ட்டே வரல. எனக்கு லாஸ் வந்து ஒரு 32,000 33,000 வந்து லாஸ். இது எப்படி லாஸுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். ஒருவேளை நீங்கள் யாராவது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஏதாச்சும் பாலிசி எடுக்கிறீங்க, இந்த ரிட்டர்ன் பாலிசி இல்லை பிளாட்டினா அஷ்யூரு, பிளாட்டினா ப்ளஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடுக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எஸ்பிஐயில் போய் தலையை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா இந்த மாதிரி தலையை கொடுத்து என்ன வெட்டிட்டானுங்க, ஒரு ஆடாக கன்சிடர் பண்ணி என்ன வெட்டிட்டானுங்க. ஸோ ஒருவேளை இந்த மாதிரி யாராவது வீடியோ போட்டிருந்தா நான் வந்து ஆடாக இருந்திருக்க மாட்டேன் அவனுங்களுக்கு, இந்த எஸ்பிஐயில் வேலை செய்கிறவனுங்களுக்கு. ஸோ நான் ஆடாக இருந்துட்டேன், ஆனால் திருப்பி அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி யாரும் ஆடாக ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து எஸ்பிஐ வந்து நான் இது எழுதிடுறேன். எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா அஷ்யூர் பாலிசி. ஸோ இது வந்து எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா அஷ்யூர் பாலிசி. இது வந்து 7 இயர்ஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம். 15th இயர் வந்து ரிட்டர்ன். 7 இயர்ஸுக்கு வந்து 64,125 வந்து பே பண்ணோம். அப்போது எனக்கு வந்து டோட்டலாக 7 இயர்ஸில் வந்து ஒரு 4.2 lakhs பே பண்ணியிருப்பேன். ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4.9 தான் வந்து 4.9% தான் ரிட்டர்ன்ஸ். எனக்கு 15th இயர் வந்து என்ன அமௌண்ட்டு வந்து அவங்க பாண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 7.5 lakhs. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரொம்ப 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 கம்மியான ரிட்டர்ன்ஸு. இதெல்லாம் வந்து பாலிசி எடுக்கும்போது அந்த ஏஜென்ட்னு ஒரு ஆள் வந்தார். அந்த ஆளில் இது வந்து சொல்லவே இல்லை. அவர் வந்து போட்டதில் டபுளாக வருன்ட்டு டபுளே இல்லை. நாங்கள் கட்டினது 4.2, வரது வந்து 7.5 lakhs தான் வருது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இது தெரியாமல், ஏன்னா ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டிடணும். இவனுங்க இது எப்படி நம்மளை சிக்க வைக்கிறானுங்கன்னா, ஃபஸ்ட் இயரே வந்து நம்ம ஃபுல் பேமெண்ட் வந்து நம்ம கட்டிடுறோம். அதில் வந்து ஒரு வேளை இந்த பாலிசி பாண்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பாலிசி வந்து பிடிக்கல அப்படின்னா 30 daysல வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஏற்கனவே அந்த ஆள், இந்த ஏஜென்ட்டுங்கிற ஆள், அவன் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். என்ன பண்ணிட்டான், ஒரு பாலிசி வந்து எங்களை சிக்க வச்சிட்டான். அது வந்து பிளாட்டினா ப்ளஸ்ஸுங்கிற பாலிசி. ஓகேங்களா? அப்போ அந்த பிளாட்டினா ப்ளஸ் பாலிசி வந்து நாங்கள் 10 year கட்டுறோம். 11th இயரில் வந்து இயர்லி ஃபஸ்ட் இயர் கட்டின ப்ரீமியம் வந்து இப்போ ஒரு இயர்லி வந்து 60,000 நாங்கள் கட்டுறோம். அப்போ 11th இயர்லேருந்து அடுத்த ப்ரீமியம் பே பண்ணது இல்லாமல் நெக்ஸ்ட்டு 25 yearsக்கு வந்து மந்த்லி இயர்லி வந்து 60,000 வரும். அதுதான் வந்து இது பண்ண எங்களுக்கு. அது அப்படி அந்த பாலிசி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதில் எனக்கு வந்து பிடிக்காதங்காட்டி நாங்கள் திருப்பி அந்த பாலிசி கேன்சல் பண்ணுறோம். அப்போ என்ன சொன்னானுங்க, இல்லை கேன்சல் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இன்னொரு பாலிசி வேணால் மாற்றிக்கலாம், இல்லை கேன்சல் பண்ணால் அது இதுன்னு இழுத்தடிப்பாங்க அப்படி இப்படின்னா. அப்புறம் நாங்கள் வந்து இல்லை கேன்சல் பண்ணியே ஆகணுன்ட்டு, சரி பணம் தொலைஞ்சுது அப்படின்ட்டு வேறு பாலிசி, இந்த பாலிசி வந்து சிக்க வச்சிட்டான். இது எவ்வளோ பெரிய பாலிசின்னு ஜாயின் பண்ணி எனக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நான் ஒரு முட்டாளாக ஆகிட்டுக்கிறேங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் செருப்பு கழட்டி அடிச்சுக்கணும், அது கரெக்டு தான். ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு என்ன லாஸு அப்படிங்கிறத, என்னை எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ணானுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் இயர் வந்து 64,125 வந்து பே பண்ணிட்டேன். அப்போது நான் செகண்ட் இயர் என்ன பண்ணேன், என்னால் இயர்லி பேமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நான் மந்த்லி பேமெண்ட்டாக வந்து நான் மாற்றிட்டேன். அப்போது நான் வந்து 7 months வந்து நான் பே பண்ணிட்டேன். அப்போ டோட்டல் வந்து 1.5 yearsல வந்து நான் 99,825 வந்து பே பண்ணிட்டேன். அப்போது நான் ஒரு 4th monthலையோ 5th monthலையோ இந்த ஏஜென்ட் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் கால் பண்ணி சொல்கிறேன், இந்த மாதிரி நாங்கள் பாலிசி கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது, அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, இல்லை கேன்சல் பண்ணாதீங்க, இது வந்து செம ரிட்டர்னு, சூப்பர் ரிட்டர்னு அப்படி இப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், யோசிச்சுங்கன்னே சொல்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் கட்டுற ப்ரீமியம் வந்து அவனுக்கு காசு போகும். ஸோ அவனுக்கு காசு போகிறங்காட்டி அவன் வந்து யோசிங்க நம்ம மண்டையை கழுவிட்டே இருக்கான்.
அப்போ அவன் என்ன சொன்னான், ஒருவேளை நான் கேன்சல் பண்ணோன்னாலும் செகண்ட் இயர் வந்து ஃபுல்லாக பே பண்ணதாக தான் 12 மந்த்து நான் பே பண்ணாதான் திருப்பி கேன்சலே பண்ண முடியுமாமா அப்படிங்கிற இதை சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே படிக்கவே இல்லை. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் படிச்சிருந்தா நான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆஃப் தி மந்த் ஃபஸ்ட் மந்த்லேயே நான் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் 7 மாதம் பே பண்ணி 7வது மாதம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்து படிக்கிறேன். அப்போ பார்த்தா நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்கானுங்க, 1 இயர் நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாவே நம்ம வந்து அதாவது 1 இயருக்கு அப்புறம் செகண்ட் இயரில் ஃபஸ்ட் மந்த்தே நம்மளால் கேன்சல் பண்ணிக்க முடியும். அதாவது பாலிசி வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அப்போ சரண்டர் பண்ணாலுமே அவனுக்கு வந்து இவ்வளோ தான் தருவானுங்க. இப்போ 99,000 நான் கட்டியிருக்கேன். 67,400 தான் எனக்கு வந்து சரண்டர் பண்ணதுக்கப்புறம் வந்திருக்கு. அப்போ 1.5 இயர்ஸ் கட்டி அப்போ எனக்கு வந்து 32,425 வந்து லாஸு. இது ஒரு பாலிசினா ஓகே. எங்களை வந்து 3 பாலிசியை வந்து அந்த ஆள் வந்து ஏமாற்றி விட்டான். இப்போ அது ஆக்சுவலாக தப்பு எங்கள் மேலே தான். நாங்கள் 3 பாலிசி போட்டிருக்கவே கூடாது தான். ஆனால் அந்த மேனேஜர், அந்த எஸ்பிஐயில் வேலை செய்கிற மேனேஜரு எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணால், அதுவும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் 1/2 மணி நேரம். நான் அது வந்து பாலிசி இதுக்கு முன்னாடி வாங்கின பாலிசியை வந்து கேன்சல் பண்ணுறக்கோசரம் அது வேண்டான்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் அவன். அப்போ நான் கடைசியில் வந்து இல்லை எனக்கு 1% கூட ஹாப்பி இல்லைன்னு சொல்லி இது வந்து எது தெரியாமல் போட்டோம். சரி கட்டி தொலைஞ்சிருவோன்னு தான் நான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இது 7th மந்த்துக்கு அப்புறம் எனக்கு வந்து மைண்டில் வந்து இது ஃபிக்ஸாக இதாகிட்டே இருந்துச்சு. என்னடா இது 4.9 தான் ரிட்டர்னு, பெரிய ரிட்டர்னும் இல்லை, இது எதுக்கு நம்ம மாதம் மாதம் கட்டணும், இல்லை வருஷம் கட்டணும், இது ஒரு சரியான டென்ஷனாக இருந்துச்சு. நான் வந்து ஓகே எனக்கு 33,000 இதே வந்து நான் டெபாசிட்டில் வச்சுருந்தாலும் இப்போது இன்னைக்கு ரேட் டெபாசிட் வந்து 6.5% வந்து தராங்க. அப்போது இதே அமௌண்ட்டை நான் வந்து ஆர்டியாக போட்டு இந்த 5,100 ஆர்டியாக போட்டு 7 இயர்ஸ், அதுக்கப்புறம் 7th இயருக்கு அப்புறம் எஃப்டியாக போட்டாவே எனக்கு வந்து அரௌண்ட் 9 lakhs வருது. இப்போது இவனுங்க ரிட்டர்ன் வந்து 15th இயர் 7.5 lakhs தான் வருது. ஆனால் எனக்கு டெபாசிட்டில் போட்டாவே 9 lakhs வருது. எமர்ஜென்சிக்கு பணம் இருக்கும், அதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் யோசிச்சு தான் நான் ஓகே இந்த 30,000 15th இயரில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இவனுக்கு இப்படி தான் பண்ணுறானுங்க. எஸ்பிஐயில் நான் வந்து சரண்டர் பண்ணுறதுக்கோசரம் நான் போகிறேன். சரண்டர் பண்ணுறதுக்கப்புறம் போகும்போது அந்த மேனேஜர் என்னை உட்காந்து ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். அங்கே வந்து பெரிய ஆடு சிக்கிடுச்சு போல். அவனுக்கு வந்து இது பெரிய டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போட வைக்கிறதுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டானுங்க. அவன் அந்த ஆள் தெளிவாக சொல்கிற ஒரு ஆடு சிக்கிடுச்சு, அதை அறுத்தே ஆகணும்னு நாங்கள் உட்காந்துட்டுக்கோம். அது பெரிய எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் பெரிய ஆஃபீஸ், சின்ன ஆஃபீஸ் தான், எம்ப்ளாயீஸும் கம்மி தான். எனக்கு நல்லா கேட்குது, இந்த மாதிரி ஒரு ஆடு சிக்கிடுச்சு, அவர் விடவே கூடாது, பே பண்ண வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணோம். எப்படி வந்து இவனுங்க வந்து வேலை செய்கிறானுங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இவனுங்களாம் என்ன சொல்கிறது, அடுத்தவங்க காசை எப்படி ஏமாத்துறக்கு வந்து இவனுக்கு அதெல்லாம் வந்து வேலையில் இருக்கானுங்கன்னு தெரில. அதே நாங்கள் 3 பாலிசி போட்டதுக்கு அந்த மேனேஜர் வந்து அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டிங்க. அது வந்து எனக்கு கேட்டுருச்சு, ஸ்பீக்கரில் போடல, ஆனால் அவன் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கான். ஒரே கல்ல 3 மாங்காய் அடிச்சிட்டிங்கன்னு சொல்லியிருக்கான். அன்னையிலேருந்து 1.5 வருஷமாக எனக்கு மைண்டில் தோண்டே இருந்திருக்கேன், நம்ம ஒரு மாங்காவாக இருந்திருக்கோம் இவங்களை பொறுத்தளவுக்கு, இல்லைனா ஒரு ஆடாக இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் ஆடாகவும் இருக்க விரும்பலை, மாங்காவும் இருக்க விரும்பலை. சரி பரவாயில்ல, 33,000 லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இதை விட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா 4.9% ரிட்டர்னும் இல்லை. இந்த நாய்கிட்ட காசை கொடுத்தா வந்து கட்டின காசு அப்போ நீங்கள் சரண்டர் பண்ணாலும் கட்டின காசு வராது. அதில் வந்து 40,000 30,000 பிடிச்சிட்டு தான் தருவானுங்க. அதுக்கு வந்து நான் இப்போவே நான் கண்ணை முழிச்சுக்கிட்டேன். ஸோ ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர் இருக்கீங்கன்னா உடனே கேன்சல் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டாவே இது வரும். இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற எவ்வளவோ பிளான்ஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். ஸோ நான் அதுதான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இந்த அமௌண்ட் எடுத்து வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் போடுறோம். ஸோ அது வந்து 8.2% வருது. ஸோ அதுதான் எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்குது. இன்னொன்று என்ன சொன்னேன், இப்போ இந்த ஏஜென்ட் வந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, அவன் வந்து எஸ்பிஐ வந்து ரிட்டையர்டு மேனேஜரு. அப்போ நான் கேட்டப்போ இந்த மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம்ங்கிற இருக்கிறதே
தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுச்சு. அதாவது எப்படிலாம் கன்வின்ஸ் பண்ண அது ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு வயசு ஒரு 60க்கு மேலே 65 70 கிட்ட இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அவருக்கு 2 பொண்ணாமா. அந்த 2 பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலிசிலாம் போட்டு கல்யாணம் பண்ணி தந்து BMW கார் வாங்கி தந்தாராமா. ஸோ BMW கார் வாங்கி தர அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா எப்படி இது வந்து ஊராக வீடாக அலைஞ்சு நீங்கள் எதுக்கு பாலிசி போடுறீங்கன்னு கேட்க தோணுச்சு. ஆனால் நான் கேட்கல. சரி எதுக்கு நம்ம வாயை கொடுத்து நம்மளே எதுக்கு புண்ணாக்கிக்கணும், சரி எப்படியோ ஏமாந்துட்டோம், இதை விட்டு வெளியே வந்தால் போதும் அப்படின்ட்டு நான் வாயும் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு இருந்துக்கிட்டேன். ஸோ அதான் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி பாலிசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. இல்லை ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கட்டிட்டீங்கன்னா 7th இயர் கட்டி விட்ருங்க. இல்லையா வேறு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுங்க, உங்களுக்கு இதில் லாஸ் எவ்வளோ ஆகுது. ஒருவேளை நீங்கள் வேறு பாலிசி போட்டிங்கன்னா அதில் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் அதை மேட்ச் பண்ணிக்கணும். வேறு வழி இல்லைன்னா இவனுங்களை நம்பி போட்டாச்சு, பணத்தை போட்டாச்சு. ஸோ எப்படி லாஸுங்கிறது லாஸு தான். நீங்கள் இது வந்து நான் 7 வருஷம் கட்டி 10வது வருஷம் கேன்சல் பண்ணாலே இவனுக்கு ஃபுல் அமௌண்ட் தரமாட்டானுங்க. 5வது வருஷம் கேன்சல் பண்ணால் 5 வருஷம் வரை கட்டின அமௌண்ட்லேருந்து ஃபுல் அமௌண்ட் தரமாட்டானுங்க. அதனால தான் நான் வந்து 1.5 வருஷத்துலேயே நான் கேன்சல் பண்ணேன். நான் 1.5 வருஷம் கண்ணை முழிச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை எந்த வருஷத்தில் இருக்கீங்களோ சீக்கிரம் கண்ணை முழிச்சுங்க. எஸ்பிஐ நம்பி எந்த பாலிசியும் போடாதீங்க. எனக்கு வந்து எல்லா பாலிசியுமே இவனுங்க வந்து கஸ்டமர்ஸை வந்து ஒரு ஆடாக சிக்க வச்சு வெட்டுறக்கு தான் பார்க்குறானுங்க ஒழிய ஆடை வந்து வளர்த்தி விடலாங்கிற ஐடியாவில் இவனுங்களுக்கு இல்லவே இல்லை. அவனுங்களை பொறுத்தளவுக்கு ஆடு வெட்டணும், அவனுங்க பேக்கெட் வந்து நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எஸ்பிஐ பேக்கெட்டு நிறையணும். அதை ஏமாத்துறானுங்க இந்த மேனேஜரு ஏஜென்ட், அவனுங்க பேக்கெட்டுன்னு மட்டும் நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய நம்ம ஆடாக தான் சாவோம். ஸோ ஒரு வேளை வேறு யாராச்சும் இந்த மாதிரி எஸ்பிஐ பாலிசி எடுத்திருந்தாங்கன்னா அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ அப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி பாலிசி எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.